ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு தரமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். துரை வந்து தமிழ் பாப்பா முன்னாடியே வந்து வாசுவை பற்றின விஷயத்தை வந்து ஆதி முன்னாடி சொல்லலான்ட்டு வரவங்க. தமிழ் பாப்பாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு ஆதி மேலே. வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாரதி வந்து காஃபியை தூக்கி வீசிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மரியாதையாக ஒன்றெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாது, நீ வெளியில் வீட்டை விட்டு போ அப்படின்னோடனே, ஏன் நான் எதுக்கு போகணும், உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இது எங்களோட வீடு, உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் நீ வந்து தேவையில்லாமல் இங்கே உட்காந்துருக்க, மரியாதையை போ அப்படின்னோடனே, ஓ என்னை வீட்டை விட்டு போக சொல்கிற லெவலுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா பாரதி, இதை இப்போ பாரு மாமா இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னை வீட்டை விட்டு போகலான்னு சொன்னோன்னே, என்ன பாரதி நடிச்சுக்கிட்டு இருக்க, நீ மாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு தடலடியாக எல்லாமே செய்யலான்னு நினைக்கிறேன், அவரை வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு எங்களையும் போக சொல்கிறதுக்கெல்லாம் உனக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னா, நீங்களே இந்த வீட்டில் ஒட்டிக்கிட்டு இன்றைக்கா நாளைக்கான்னு இருக்கீங்க, இதில் வந்து இவனெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாது அப்படின்னு பாரதி கெத்தாக பேசினோன்னே, உனக்கு வந்து எப்படி சொன்னால் புரியும், அதாவது வெறும்னா புடவையை கட்டிக்கிட்டு புது புடவையை கட்டிக்கிட்டு நகையை மாட்டிக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு போய் ஆஃபீஸர்லாம் வந்து போனால் நீ வந்து புத்திசாலி ஆகிடுவியா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து பக்குவம் வேணும் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால் நான் என் சம்மதம் இல்லாமல் ₹1 கூட காசு எடுக்க முடியாது தெரியுமா அக்கௌண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லி அறிவு வந்து சொல்கிறாங்க. என்ன ஒன்றும் புரியலையா, நான் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன், ஸ்டே ஆர்டர்னால் என்னன்னு தெரியும்ல பாரதி, இப்போ வந்து அந்த மீட்டிங் போர்டில் வந்து நீ எதுவும் கேட்குறதா இருந்தாலும் சரி, ஏகாம்பரம் பவானி என்கிட்ட, அதுக்கப்புறமேட்டுக்கு என் மாப்பிள்ளை, அதுக்கு அடுத்தது ஸ்வேதா, இத்தனை பேரும் கூட வந்து நீங்களும் இருக்கீங்க, சாரதாமா ஆதி பாரதி, முதல்ல புரிஞ்சுக்க, எங்கள் பர்மிஷன் இல்லாமல் நீங்களும் எடுக்க முடியாது, உங்கள் பர்மிஷன் இல்லாமல் நாங்களும் எடுக்க முடியாது, எதுவாக இருந்தாலும் சரிக்கு சரி தான், சும்மா வந்து தேவையில்லாமல் என்கிட்ட வந்து மோதிர லெவலுக்கு வச்சுக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பாரதி, என் மாமா வந்து இவ்வளோ புத்திசாலியாக இருக்காங்க அப்படின்னா நீ என்ன இருக்கணும், நீ அதை விட புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும், உன்கிட்ட அந்த அளவுக்கு அறிவு இருக்கா எனக்கு தெரியலையே பாரதி அப்படின்னு சொல்லிவிட்டு, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க சரியா அப்படின்ட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆதி வந்து எதுவும் பேச முடியாமல் இருக்கப்போ ஆதிக்கிட்ட வந்து என்ன இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன என்கிட்ட கேட்டுக்கிட்டா வந்து முடிவு பண்ணுறீங்க, ஸ்வேதாவை தூக்கி இந்த பக்கம் பந்தாடுறீங்க, அறிவுக்கிட்ட வந்து செம்ம மாசாலாம் பேசுனீங்களா, இப்போயும் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், என்னை வந்து இப்படி மாட்டி விட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு, சேச்சாலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா இப்போயே வாங்க நம்ம மொத்த சொத்தையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படிலாம் போக முடியாது பாரதி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நீங்கள் முன்னாடியே வந்து செய்யணுன்னா எல்லாம் செஞ்சுருக்கணும், இப்போ வந்து அவங்க பதிலடி கொடுக்குறப்ப நீங்கள் பயந்துட்டு ஓடுன மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பாரதியால் முடியாததுக்கு எதுவுமே கிடையாது, நீங்கள் தைரியமாக இது எல்லாத்தையும் வந்து எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்ணுங்கள், ஜெயிச்சிருங்க போட்டியில் சவாலில், அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழ் பாப்பா மாடியிலேருந்து இறங்கி வராங்க. வந்தோடனே அம்மா என்ன ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு, அம்மா முன்னாடி மாதிரி இல்லைம்மா, நம்ம தான் ஜாலியாக இருப்போம், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிஸி, அவங்க வந்து 1000 விஷயம் யோசிக்கணும், அவங்க பாஸ் இல்லையா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் டுருன்னு வாயில் சொல்லிட்டு செம க்யூட்டாக ஆதி வந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த பக்கம் வந்து கரெக்டாக பாரதி வந்து சாரதாம்மா ரூமுக்கு போயிட்டு வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னால் தான் எல்லா பிரச்சனையும் நடந்துருச்சுமா, அதனால் மன்னிச்சிருங்க அப்படின்னு. சே நீயே மன்னிப்பு கேட்குற, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பாரதின்னு மனசுக்குள்ளே சாரதா சொல்கிறாங்க. இப்போ என்ன விஷயமா வந்தம்மா அப்படின்னோடனே, இல்லை என்னால் தானே இந்த குழப்பம்லாம் நடந்துருச்சு வீட்டில் அப்படின்னோடனே, அது ஒன்றால் நடக்கலை, நீங்கள் அப்போ கூட வந்து உண்மையை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன், ஆனால் நீங்கள் வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களேம்மா அப்படின்னப்ப, உன்னால் முடியும் பாரதி, நீ வந்து சவாலில் வந்து அவங்க வச்சதை வந்து என் மருமக ஜெயிச்சு தான் காட்டணும் தவிர பயந்துட்டு ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இப்போ என்ன உனக்கு நீ கேட்ட விட தெரியணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் சாரதாமா வந்து வாசுவை பற்றின விஷயம் எல்லாத்தையும் லெட்டரில் எழுதி வச்சுருந்துருக்காங்க. அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வந்து பாரதி கிட்டே கொடுக்குறாங்க. நீ கேட்டதுக்கான விட வந்து இதுலேயே இருக்குது பாரதி, ஆனால் ஒரே ஒரு விஷயம் எனக்காக, நீ இந்த சவாலில் ஜெயிச்சுட்டு இதை பிரித்து பாரு, அதுக்கு முன்னாடி பிரித்து பார்க்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லும்போது ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குதுன்னு தெரியுதுமா, என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன், சவாலில் ஜெயிச்சுட்டு நான் இதை பிரித்து பார்த்துக்கிறேன்னு அந்த கவரை வாங்கிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் சாரதாம்மா ஃபீல் பண்ணுறாங்க, பாரதி இப்போ நீ சந்தோஷமாக இருக்கல்ல, அது இந்த கவரை பிரித்ததுக்கப்புறம் இருக்காதுமா, எதுவாக இருந்தாலும் எது நடக்கணுமோ அது நடந்தே தீருங்கிறனால தான் நான் ஒரு முடிவு எடுத்து உனக்கிட்ட எழுதி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் கடவுள் செயல்
அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஆதி வந்து கரெக்டாக தமிழ் பாப்பாவை இறக்கி விட்டுறாங்க ரோட்டில். இறக்கி விட்டோன்னா வந்து அப்பா நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நீ வந்து எப்போ பார்த்தாலும் முன்னாடி மாதிரி உன் டைமிங்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னா, எப்போ பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னா, தமிழ் கூட கரெக்டாக நம்மளை யோசிக்கிறாரு. அப்படியா, இனிமேல் விட்டு ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தூரம் வந்துடுறாப்புல. வந்தோடனே பைக்கை நிப்பாட்டிட்டு வம்புழுக்கிறாங்க ஆதியை. இப்போ எதுக்கு வந்திருக்க அப்படின்னோடனே, பாப்பா உங்கள் அப்பா வசமாக என்கிட்ட ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்காரு, இனிமேலாம் வந்து என்னை அடிக்கணும்லாம் நினைக்க கூட முடியாது அப்படின்னோடனே, வேணா இப்போ வந்து பதில் பேச சொல்லு. பேசவே மாட்டாங்க. என்னப்பா இப்படி பேசுகிறான், அவன் ஒரு 4 அடி போடு சித்தப்பாவை அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் இப்போ முடியாது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, போனால் போகுது, அந்த விஷயத்தை உண்மையை ரகசியத்தை சொல்லிடட்டுமா அப்படிங்கிறாங்க. வேணாம், அந்த உண்மை மட்டும் வந்து தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், த்ரில்லே இருக்காது அப்படின்னோடனே தமிழ் பாப்பா வந்து ஒரு செகண்ட் ஆதியை பார்க்குறாங்க. ரொம்ப குழம்பி போயிருக்காங்கன்னு மட்டும் அப்பா இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதோட முடியுது எபிசோடு.